ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் யூனிட் 6 டாபிக் நம்பர் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் கேள்வி, கீழ் வருவனவற்றுள் தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம். இந்த கோயில் கோபுரம் வந்து எத்தனை அடி உயரம் உடையது அப்படின்னா 236 அடி உயரம் கொண்டது. ஓகேங்களா, 236 அடி உயரம் கொண்டது. இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸையும் வந்து பாருங்கள். மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் 170 அடி வந்து உயரம் உடையது, மதுரையில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு சிம்பிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய கோயில் கோபுரம் எந்த கோயில் கோபுரம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தான். இது வந்து 192 அடி வந்து உயரமுடையது. ஓகேங்களா, ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம் 236 அடி உயரமுடையது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐம்பெருங்குழு மற்றும் எண்பெரேயாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஐம்பெருங்குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறேன், தேவைப்பட்டது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமைச்சர். ஐம்பெருங்குழுவில் ஃபர்ஸ்ட் ஒன் அமைச்சர், ரெண்டாவது புரோகிரதர். ஓகேங்களா, புரோகிரதர், மூணாவது படைத்தலைவர், நாலாவது தூதுவர். அதுக்கப்புறம் தூதுவர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சாவது கண்டிப்பாக ஒற்றர். ஓகேங்களா, ஸோ இந்த 5 பேர் தான் இந்த ஐம்பெருங்குழுவில் வந்து இருந்திருப்பாங்க. அதே போல் எண்பெரேயம் அப்படின்றது ஒரு அரசோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 8 பேர் கொண்ட குழுவுக்கு பேர் தான் எண்பெரேயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 குழுவும் தான் சங்க காலத்தில் மன்னர்களுக்கு வந்து உதவி இருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது கொஷனுக்கான ஆன்சர். ஐம்பெருங்குழு மற்றும் எண்பெரேயம் சங்ககால மன்னர்களுக்கு வந்து உதவி இருக்காங்க. மூன்றாவது கேள்வி, முகமதுக்கு பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையை தெளிவாக விவரித்த மூரிஸ் பயணியாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இபன் பதுத்தா. ஸோ இபன் பதுத்தா அப்படின்றது முகமதுக்கு பின் துக்ளக் காலத்தில் தான் இந்தியாவுக்கே வந்து வந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழகத்தின் நிலையை பற்றி வந்து இவர் சொல்லியிருப்பார். சரிங்களா, ஸோ இவரோட நூல் பெயர் என்ன அப்படின்னா ரிக்லா அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கார், ரிக்லா. ஓகேங்களா, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரிக்லா அப்படின்றது யாரோட நூல் அப்படின்னா இபன் பதுத்தாவோட நூல். அதுக்கு அடுத்தது நான்காவது கேள்வி, தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார்? தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ட்ராபோ. ஓகேங்களா, அடுத்தது ஐந்தாவது கேள்வி, சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அகநானூறு. ஸோ இந்த நூல்கள்லாம் மேக்ஸிமம் எதை பற்றி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன், தேவைப்படும்னு நினைக்கிறேன். புறநானூறுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போர் பற்றி, அதுக்கப்புறம் வீரம், அரசர்கள் பற்றி, அதுக்கப்புறம் கொடை. சரிங்களா, ஸோ தானம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாம் மேக்ஸிமம் எந்த நூலில் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா புறநானூரில் தான் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அடுத்தது நற்றிணைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து காதல் பாடல்கள் சம்மந்தமான காதல் பாடல்கள் வந்து நற்றிணையில் வந்து இடம்பெற்றிருக்கும். அதே போல் அகநானூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அகவாழ்க்கை, காதல், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் மணமுறை. முக்கியமாக வந்து மணமுறை வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகநானூரில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அகநானூரில் காதல், திருமணம். ஓகேங்களா, காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, மணமுறைகள், அகவாழ்க்கை, இது சம்பந்தமானது எல்லாமே மேக்சிமம் அகநானூரில் தான் வந்து கவர் ஆகிருக்கு. குறுந்தொகையிலுமே வந்து காதல் பாடல்கள் சார்ந்தது தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வந்து ஒரு புதிய கேள்வி கேட்டுறாங்க அப்படின்னா, ஸோ அது அரசர்கள் பற்றி இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் அதில் வந்து ஆப்ஷன் என்ன சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா புறநானூறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புறநானூரில் போர் பற்றியும், அதுக்கப்புறம் வீரம் பற்றியும், அரசர்கள் பற்றியும், கொடை பற்றியும் வந்து சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் அதை பற்றி தான் வந்து கவராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில். அதுக்கு அடுத்தது ஆறாவது கேள்வி,
பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்ட காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், விவசாய நிலங்களை அளப்பதற்காக. ஓகேங்களா, நில அளவை அப்படின்றது விவசாய நிலங்களை அளப்பதற்காக. கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. நிலங்களை பல்வேறு படிநிலைகளாக வகைப்படுத்துவதற்காக. ஓகேங்களா, பல்வேறு படிநிலைகள் அப்படின்றது ஒரு 3 வகையாக வந்து பிரிப்பாங்க. அதிகமான மகசூல் தரக்கூடிய நிலம், மிதமானது, அதுக்கப்புறம் குறைந்த அளவு அப்படின்ற மாதிரி வகைப்படுத்துவதற்காக வந்து நில அளவை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டு இருக்குது. இதுவுமே வந்து கரெக்டு. நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த வரப்பு எனக்கு சொந்தம், அந்த வரப்பு உனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மோசடி, சரிங்களா. ஸோ இந்த நிலமே வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி மோசடிகளை தவிர்ப்பதற்காக நில அளவை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுவுமே வந்து கரெக்டு. வணிக குழுக்களை வந்து ஊக்குவிப்பதற்காகன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னா இதுவுமே வந்து கரெக்டு தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்துமே கரெக்டு. ஓகேங்களா. அடுத்தது 7வது கேள்வி. தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தனர்? தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பௌத்தம். 8வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பரம்பு மலைன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. பாரி வந்து பரம்பு மலை, பேகன் வந்து பழனிமலை. பேகன் வந்து பழனிமலை. வேட்டுவன் அப்படின்றது கோடைமலை, கொடைக்கானல். தற்போது வந்து கொடைக்கானல் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஆய் அண்டீரன் அப்படின்றது குதிரை மலைன்னு கொடுத்துருக்காங்க. குதிரை மலை இல்லை, புதிய மலை. ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்லாம் வந்து எந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து எந்த மலையோடு சேர்ந்தவங்க அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதியமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகடூர். அதியமான் தகடூர். அதியமான் தகடூர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நெல்லிக்கனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெல்லிக்கனி. நல்லி, அதுக்கு அடுத்த குறுநில மன்னர் நல்லி. இவர் வந்து கண்டீரமலை. ஓகேங்களா, கண்டீரமலை. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் உதவி செஞ்சார். மலைவாழ் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சார் அப்படின்றது நல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்வில் ஓரி. வல்வில் ஓரி. இவர் வந்து கொல்லிமலை. ஓகேங்களா, கொல்லிமலை. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த யாழ் மீட்டும் பாணர்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருப்பார் வல்வில் ஓரி. ஓகேங்களா, யாழ் மீட்டும் பாணருக்கு வந்து பரிசு கொடுத்தவர் யார் அப்படின்னா வல்வில் ஓரி. மலைவாழ் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் யார் அப்படின்னா அது வந்து நல்லி. எந்த மலையை சேர்ந்தவர்? கண்டீரமலை. வல்வில் ஓரி வந்து கொல்லிமலை. அதியமான் வந்து தகடூர். இவர் வந்து அவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்துருப்பார் இல்லையா, இது எல்லாருக்கும் ஈஸியாக வந்து தெரியும். அதுக்கு அடுத்தது திருமுடிக்காரின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து திருமுடிக்காரி. இவர் வந்து மலையமா நாடு குதிரையை வந்து பரிசை கொடுத்துருப்பார். ஓகேங்களா. ஸோ என்னென்ன குறுநில மன்னர்கள் என்னென்ன பரிசை கொடுத்தாங்க அப்படின்றதையும் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் எந்த மலையை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாரி அப்படின்னா பரம்பு மலை. இவர் வந்து முல்லைக்கு வந்து தேர் கொடுத்துருப்பார் இல்லையா. பாரி அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. பேகன்னா மயிலுக்கு வந்து போர்வை போர்த்தினார். இவர் வந்து பழனிமலை. வேட்டுவன் அப்படின்றது இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா கடிய நெடுவேட்டுவன். ஸோ இவர் வந்து கொடைக்கானல். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆய் அண்டீரன். இது வந்து புதிய மலை. ஓகேங்களா. அதாவது நீல நாகம் இருக்கு இல்லையா, நீல நாகம் உடை வந்து இறைவனுக்கு பரிசாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நீல நாகம் அப்படின்றது ஆய் அண்டீரன். திருமுடிக்காரி அப்படின்னா குதிரையை வந்து பரிசாக கொடுத்தாரு. வல்வில் ஓரினா கொல்லிமலை. இவர் வந்து யாழ் மீட்டும் பாணர்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருப்பாரு. நல்லி அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. கண்டீரமலை. அதியமான் வந்து தகடூர், நெல்லிக்கனி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரி அப்படின்னா முல்லைக்கு தேர். இது மயிலுக்கு போர்வை. ஓகேங்களா, மயிலுக்கு போர்வை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதற்கான ஆன்சர் 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2 3 வந்து கரெக்ட்லி மேட்ச்சு, அதுக்கப்புறம் 4 வந்து நாட் மேட்ச்சு. ஓகே, ஏன் நாட் மேட்ச்சு அப்படின்னா இது குதிரை மலை கிடையாது, பொதிய மலை அப்படின்றது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி 9வது கேள்வி. 8வது உலகத்தமிழ் மாநாடு 1995 தஞ்சாவூரில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. 8வது உலகத்தமிழ் மாநாடு கரெக்டாக அப்படின்னா கரெக்டு தான். 8வது உலகத்தமிழ் மாநாடு 1995 தஞ்சாவூரில் நடைபெற்றது. இந்த மாநாடு தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் வந்து தவறு. ஆக்சுவலாக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்றது 2010 கோயம்புத்தூரில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். ஆனால் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் 8வது உலகத்தமிழ் மாநாடு தான் தமிழ் செம்மொழி மாநாடுன்னு சொல்லியிருக்கிறது வந்து தவறானது. ஓகேங்களா, ஸோ ஏ வந்து கரெக்டு, பி வந்து ராங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 10வது கேள்வி. சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவரது மனைவி கோப்பெருந்தேவி உயிர் துறந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அறக்கற்பு என அழைக்கப்பட்டது. 11வது கேள்வி. சங்க காலத்தில் தங்கத்தை அளவிட பயன்படுத்தப்பட்ட அலகு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, களஞ்சு. மரக்கால் அப்படின்றது தானியத்தை அளக்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சங்க காலத்தில் தங்கத்தையும் வெள்ளியையும் வந்து அளவிட பயன்படுத்தப்பட்ட அலகு களஞ்சி என்பதாகும். 12வது கேள்வி. பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹர்பல் மார்க்கம் என அழைக்கப்பட்டது. 13வது கேள்வி. சங்க காலத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை நாழிகைகள் இருந்தன? ஒரு நாள் அப்படின்றது எத்தனை நாழிகைகளாக இருந்தது அப்படின்னா சங்க காலத்தில் 60 நாழிகைகளாக இருந்தது. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அப்போ ஒரு நாழிகை அப்படின்றது என்ன அப்படின்னா 24 நிமிடங்கள். ஓகேங்களா, 24 நிமிடங்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 60 நாழிகைகள் இருந்தன. சங்க காலத்தில் ஒரு நாள் அப்படின்றது 60 நாழிகைகள். ஸோ அடுத்தது இது கேட்குறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு நாழிகை அப்படின்றது எத்தனை நிமிடங்கள் அப்படின்னா 24 நிமிடங்கள். 14வது கேள்வி. சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக எது கருதப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏறு தழுவுதல். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸையும் வந்து பாருங்கள். அம்மானை அப்படின்றது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து விளையாடும் விளையாட்டு. ஓகேங்களா, அம்மானை அப்படின்றது பெண்கள் வந்து விளையாடும் விளையாட்டு. கிளிகிளி அப்படின்றது குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஓகேங்களா, ஸோ ஏறு தழுவுதல் அப்படின்றது சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக ஒரு விளையாட்டாக வந்து கருதப்பட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது 15வது கேள்வி. மர வழிபாடு மற்றும் பாம்பு வழிபாட்டை ஒப்பாய்வு செய்த தமிழ் அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜி சுப்பிரமணியன். 16வது கேள்வி. இடைக்கால தென்னிந்தியாவில் கிராம கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆயகாரர் என அழைக்கப்பட்டனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 17வது கேள்வி. பெண்களின் பருவநிலைகளை சரியான வரிசையில் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெண்களின் பருவநிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேதை. ஓகேங்களா, ஸோ இது எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஸோ 5லிருந்து 7 வயது வரைக்கும். ஓகேங்களா, ஸோ மற்றது எல்லாமே நான் எழுதுகிறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். பெதும்பை அப்படின்றது 2வது. இது வந்து 8லிருந்து 11 வயது வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து குறிக்கும். மங்கை அப்படின்றது 12 13 வயது. மடந்தை அப்படின்றது 14லிருந்து 19 வயது வரைக்கும். அறிவை அப்படின்னா 20 to 25 வயது. தெரிவை அப்படின்னா 26லிருந்து 32 வயது வரைக்கும். பேரிளம்பெண் 33லிருந்து 40க்கு மேலே. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த பெண்களின் பருவநிலைகளை வந்து சரியான வரிசையில் அமைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேதை வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இல்லை. 2வது பெதும்பையும் இல்லை. 3வது வந்து மங்கை. அப்போ ஃபஸ்ட்டே தான் வந்து இருக்குது. அடுத்தது மங்கைக்கு அடுத்தது மடந்தை வரும். சரிங்களா, 3rd வந்து கொடுத்துருக்காங்க. மடந்தை அப்படின்றது 2வது, அறிவை வந்து 3வது, தெரிவை வந்து 4வது. ஓகேங்களா, ஸோ 1 3 2 4 என்பது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். ஸோ அதற்கு அடுத்தது 18வது கேள்வி. பல்லவர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. பல்லவர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. 19வது கேள்வி. உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர்?
ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிபம். 20வது கேள்வி, இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று முசிறியை குறிப்பிட்ட வெளிநாட்டு நூல் எது? இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று முசிறியை குறிப்பிட்ட வெளிநாட்டு நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பிலினி என்பவர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். பிலினி அப்படின்றது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த நூலில் வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு முசிறி துறைமுகத்தை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே போல் இன்னொரு துறைமுகம் கொர்க்கைன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி, இந்த கொர்க்கை துறைமுகத்தை பற்றி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா தாலமி என்பவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ தாலமி, இதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்தது 21வது கேள்வி, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் பிராமி எழுத்து. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை தமிழ் பிராமி எழுத்து. 22வது கேள்வி, பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதை குறிக்கிறது? இறை அப்படின்னா வரி நிலம், இறையிலி அப்படின்னா வரி இல்லாத நிலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரி இல்லாத நிலம். இறை அப்படின்னா வரி நிலத்தை குறிக்கிறது, இறை இலி அப்படின்னா வரி இல்லாத நிலத்தை வந்து குறிக்கிறது. 23வது கேள்வி, வாழும் மக்களின் வாழ்க்கை முறையையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் ஆய்வு செய்யும் துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. எத்னோ ஆர்கியாலஜி, இனத்துல்லியல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 24வது கேள்வி, ஐமா என்ற சொல் எதை குறிக்கிறது? ஐமா என்ற சொல் எதை குறிக்கிறது? கடவுள் வழிபாட்டிற்காக வழங்கப்பட்ட நிலத்தை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 25வது கேள்வி, சங்க காலத்தில் விவசாய நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்க காலத்தில் விவசாய நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி மருத நிலம் என அழைக்கப்பட்டது. 26வது கேள்வி, பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? பல்லவன் கோவில் தகடுகள் திகம்பர சமண மரபு பற்றி கூறுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி. 27வது கேள்வி, வருணன் எந்த திணை மக்களின் கடவுள்? வருணன் எந்த திணை மக்களின் கடவுள்? ஆன்சர் ஆப்ஷன் சி நெய்தல் திணை. குறிஞ்சி திணையினோட கடவுள் யார் அப்படின்னா சேயோன். குறிஞ்சி திணையோட கடவுள் சேயோன். இவருக்கு இன்னொரு பெயர் முருகன்னு கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது முல்லை அப்படின்னா மாயோன். மாயோன் இது வந்து திருமாலை வந்து குறிக்கும். ஓகேங்களா? நெய்தலுக்கு வந்து வருணன். அதுக்கப்புறம் மருதம் அப்படின்றது வேந்தன்பா, வேந்தன். ஓகேங்களா? ஸோ இது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா இந்திரனை வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ கடவுள் அந்த திணைகள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த திணைக்கு யார் யார் வந்து கடவுள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னா சேயோன் முருகனை வந்து குறிக்கும். முல்லைனா மாயோன் திருமாலை குறிக்கும். நெய்தலுக்கு வந்து வருணன். அதுக்கப்புறம் மருதத்துக்கு வந்து வேந்தன் இந்திரனை வந்து குறிக்கும். பாலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொற்றவை. ஓகேங்களா? கொற்றவை அல்லது காளியோன் வந்து கொடுக்கலாம். கொற்றவை ஆர் காளி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 28வது கேள்வி, அகஸ்டஸ் சீசர் எந்த தமிழ் அரசின் தூதுக்குழுவை வரவேற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாண்டிய மன்னனின் தூதுக்குழுவை வரவேற்றார். அகஸ்டஸ் சீசர் எந்த தமிழ் அரசின் தூதுக்குழுவை வரவேற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாண்டியர்கள். அதற்கு அடுத்தது ஹங்சி குறிக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஞ்சி. ஹங்சி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா காஞ்சியை வந்து குறிக்கும். 30வது கேள்வி, கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது எது? செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை. 31வது கேள்வி, சங்ககால உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை, அதாவது சதியை எடுத்து கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். சங்ககால உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறும் நூல் எது? தொல்காப்பியம். 32வது கேள்வி, சங்ககால சேரர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வஞ்சி நகரம். ஓகேங்களா? ஸோ வஞ்சி தலைநகரம். சேரர்களோட தலைநகரம் வஞ்சி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாகவே வந்து பார்க்கலாம், யார் யார் என்னென்ன அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சேரர்கள் வந்து எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள். ஓகேங்களா?
இதில் இவங்களோட சின்னம் என்ன அப்படின்னா சேரர்களோட சின்னம் வந்து வில்லு அம்பு. ஓகேங்களா, சேரர்களோட சின்னம் வில்லு அம்பு, சோழர்கள் புலி சின்னம், பாண்டியர்கள் வந்து 2 மீன்கள். ஓகேங்களா, 2 மீன்கள். இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பூ, இவங்களுக்கு பூ வந்து இருக்குது. ஸோ அது வந்து சேரர்களோட பூ என்ன அப்படின்னா பனைம்பூ. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க, அதனால தான் இதெல்லாமே வந்து ப்ரீஃபாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சோழர்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பூ வந்து அத்திப்பூ, அத்தி. அதுக்கு அடுத்தது பாண்டியர்களோட பூ என்ன அப்படின்னா வேப்பம்பூ, வேப்பம்பூ. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட துறைமுகம் பற்றி பார்க்கலாம். துறைமுகம். ஓகேங்களா, ஸோ துறைமுகம், சேரர் துறைமுகம் வந்து முசிறி தொண்டின்னு சொல்லுவாங்க, முசிறி தொண்டி. சோழர் துறைமுகம் வந்து புகார். ஓகேங்களா, சோழர் துறைமுகம் புகார். பாண்டியன் துறைமுகம் அப்படின்னா கொர்க்கை, பாண்டியன் துறைமுகம் கொர்க்கை. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து இவங்களோட தலைநகரம் பற்றி வந்து பார்க்கலாம். தலைநகரம். ஸோ சேரர்களோட தலைநகரம் வஞ்சி கரூர்னு சொல்லுவாங்க, வஞ்சி கரூர். அதுக்கடுத்தது சோழர்களோட தலைநகரம் உறையூர். ஓகேங்களா, உறையூர் அல்லது புகார்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, தலைநகரம் பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சின்னம் வந்து வில்லு அம்பு, அதுக்கப்புறம் புலி, அதுக்கப்புறம் 2 மீன்கள், பூ வந்து பனை அத்தி வேப்பம்பூ, துறைமுகம், அதுக்கப்புறம் தலைநகரம் பேஸ் பண்ணி தான் அதிகமான கொஷின்ஸ் அப்படின்றது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் தான் கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது ஏற்படும். ஓகேங்களா, ஸோ முசிறி அப்படின்றது சேரர்களோட துறைமுகம், புகார்னா சோழர்களோட துறைமுகம், கொர்க்கைனா பாண்டியர்களோட துறைமுகம். அதே போல் தலைநகரம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா வஞ்சி அப்படின்றது சேரர்களோட தலைநகரம், உறையூர் சோழர்களோட தலைநகரம், மதுரை பாண்டியர்களோட தலைநகரம். அதற்கு அடுத்தது 33வது கேள்வி, கரிகால சோழனின் இயற்பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி திருமாவளவன். கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். 34வது கேள்வி, திணையும் அவற்றின் கடவுள்களையும் பொறுத்துக. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் தான். குறிஞ்சி அப்படின்னா முருகன், குறிஞ்சி அப்படின்னா முருகன், முல்லை அப்படின்னா திருமால், அதுக்கப்புறம் மருதம் அப்படின்னா இந்திரன், பாலை அப்படின்னா காளி அல்லது கொற்றவைன்னு கூட சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2431 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 35வது கேள்வி, சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட திருவிழா எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருவாதிரை. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட திருவிழா எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருவாதிரை. 36வது கேள்வி, சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணிந்த ஆபரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொய்யகம். இதுதான் வந்து பெண்களோட தலைமுடியில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொய்யகம். மற்ற ஆப்ஷன்ஸுங்க வந்து பாருங்கள். புல்லகம் அப்படின்றது நெற்றியில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், நெற்றின்னு வரும். ஓகேங்களா, ஸோ வயந்தகமும் வந்து நெற்றியில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் தான். ஓகேங்களா, அதற்கு அடுத்தது 37வது கேள்வி, சங்க காலத்தில் அம்பனம் என்பது எதை குறிக்கிறது? நெல்லை அளக்கும் கருவியை வந்து குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 38வது கேள்வி, சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் அணிகலன்களில் அடங்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வயந்தகம் அப்படின்றது நெற்றியில் அணியக்கூடியது தான், புல்லகமும் வந்து நெற்றியில் அணியக்கூடியது தான், மகர பகுவை அப்படின்றது நெற்றியில் அணியக்கூடியது, முத்தாறு அப்படின்றது நெற்றியில் அணியக்கூடியது அல்ல. இது வந்து எங்கே அணிவது அப்படின்னா கழுத்தில் அணிவது. ஓகேங்களா, கழுத்தில் அணிவது. ஸோ அதே போல் தொய்யகம் அப்படின்றது எங்கே அணிவாங்க? தலைமுடியில் வந்து அணிவாங்க. சரிங்களா, ஸோ தொய்யகம் வந்து பெண்களோட தலைமுடியில் வந்து அணியக்கூடிய ஒரு அணிகலன். வயந்தகம், புல்லகம், மகர பகுபவை. ஓகேங்களா, மகர பகுவை வந்து நெற்றியில் அணியக்கூடியது. இது மூணுமே வந்து நெற்றி. முத்தாரை அப்படின்றது கழுத்தில் அணியக்கூடியது. மேக்ஸிமம் இந்த நெற்றியை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்றது அமையும். ஏன்னா இதில் தான் வந்து நிறைய இருக்குது இல்லையா. ஸோ 4 ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துட்டு எது பொருந்தலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தது 39வது கேள்வி, யவன பிரியா என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிளகுவை குறிக்கிறது.
40வது கேள்வி, படை ஆட்சியர் வகுப்பினர் டேஷ் ஆவார், போராளிகள் ஆவர். ஆன்சர் ஆப்ஷன் டி. இசைக்கலைஞர்களை எவ்வாறு வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னா பாணர்னு வந்து குறிப்பிடுவோம். ஓகேங்களா, இசைக்கலைஞர்களை பாணர்னு வந்து சொல்லுவோம், அல்லது பொருணர். ஸோ இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா இசைக்கலைஞர்களை வந்து குறிக்கும். நடன கலைஞர்களை வந்து விரலையர்னு வந்து சொல்லுவோம், விரலையர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 41வது கேள்வி, நிலப்பகுதிகளையும் தொடர்புடைய விலங்குகளையும் பொறுத்துக்க. குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புலி. ஓகேங்களா, குறிஞ்சி அப்படின்றது புலி, கரடி, அதுக்கப்புறம் சிங்கம், இதெல்லாம் குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்குகள். அதுக்கப்புறம் பாலை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நரி. ஓகேங்களா, பாலைனா நரி. முல்லை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு. சரிங்களா, ஸோ முல்லை வந்து ஆடு. இது வந்து புத்தகத்தில் இருக்காதுங்க, நீங்கள் அந்த டேபிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் வந்து இருக்காது. பாலைக்கு வந்து நரி. ஓகேங்களா, பாலைக்கு நரி. மருதத்துக்கு வந்து எருமை. ஓகேங்களா, எருமை மற்றும் நீர்நாயின்னு வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆடு வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நரியுமே வந்து புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து புத்தகத்தில் இருக்காது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாகவே வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு நிலத்திற்கும் அந்த தலைவர்களோட பெயர் என்ன அப்படின்றது எழுதுகிறேன். குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த நிலத்தோட தலைவர் என்ன பெயரால் வந்து குறிப்பிடப்பட்டார் அப்படின்னா வேர்ப்பன். ஓகேங்களா, ஸோ வேர்ப்பன். முல்லை வந்து 3 பேர் இருக்குப்பா முல்லைக்கு. அண்ணல், அதுக்கப்புறம் தோன்றல், அதுக்கப்புறம் நாடான். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பேருமே முல்லை நில தலைவர்களை வந்து குறிக்கும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து தலைவர்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் மருதம். ஓகேங்களா, ஸோ மருதம் நிலத்திற்குரிய தலைவர் யார் அப்படின்னா மகிழ்நன் ஊரான் வந்து சொல்லுவாங்க. மகிழ்நன் அல்லது ஊரான். ஓகேங்களா, ஸோ இது வந்து புத்தகத்தில் இருக்கு. அதாவது மருத நில மக்களை வந்து எந்த பெயரால் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஊரான், உழவர், உழுத்தியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் தலைவரை வந்து மகிழ்நன் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தது நெய்தல் நிலத்திற்குரிய தலைவர் பெயர் என்ன அப்படின்னா சேர்ப்பன். ஓகேங்களா, சேர்ப்பன். அதுக்கப்புறம் பாலை நிலத்திற்குரிய தலைவன் மீலி அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ மீலி. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து புத்தகத்தில் இருக்காதுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 43வது கேள்வி, அல்விலை பிரமாண இசைவு திட்டு என்பது எதை குறிக்கிறது? அல்விலை பிரமாண இசைவு திட்டு என்பது அடிமை விற்பனை ஆவணத்தை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 44வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த இணை வந்து தவறானது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இளஞ்செச்சன்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செங்குட்டுவன். இவங்க 2 பேருமே வேறு ஆட்கள், ஆனால் இங்கே 2மே வந்து இணையாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவே வந்து தவறானது தான். அதுக்கப்புறம் மாங்குளம் அப்படின்றது தமிழ் பிராமி கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு தான். பட்டினப்பாளையை வந்து ஏற்றியது உருத்திரங்கண்ணனார், இதுவுமே வந்து கரெக்டு. வேளிர் குல சிற்றரசர்களில் வந்து திரியன் அப்படின்றது கரெக்டு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் வந்து தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 45வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். ஓகேங்களா, தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மொழியையும் தமிழ் புலவர்களையும் ஆதரித்தனர்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. அதுக்கப்புறம் மன்றம், அவை, அம்பலம், மன்று ஆகிய சொற்கள் அரச அவையை குறிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். ஆனால் இதுக்கு இது ரிலேட்டபிளாக இருக்கா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கூற்றில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, தமிழக ஆட்சியாளர்கள் சேர, சோழர், பாண்டியர்கள் இவங்கள்லாம் வந்து தமிழ் மொழியையும் தமிழ் புலவர்களையும் வந்து ஆதரித்தனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க, மன்றம், அவை, அம்பலம், மன்று ஆகிய சொற்கள் அரச அவையை குறிக்க பயன்படுத்தப்பட்டன. 2த்துக்குமே வந்து ரிலேட்டபிளாகவே இல்லை. சரிங்களா, ஆனால் 2மே கரெக்டு தான். கூற்று வந்து ரீசனை விளக்குற மாதிரி இல்லை. ஓகேங்களா, ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. போத் ஏ அண்டு ஆர் வந்து கரெக்டு, பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா, அதற்கடுத்தது 46வது கேள்வி, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாண்டியர்கள். ஓகேங்களா, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாண்டியர்கள். 47வது கேள்வி,
கரிகாலனின் ஆட்சி சிறப்பை விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. கரிகாலனின் ஆட்சி சிறப்பை சிறப்பாக எடுத்துரைக்கும் அல்லது விவரித்துரைக்கும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. இந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா. ஸோ கரிகால சோழனை பற்றி பட்டினப்பாலை என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி வந்து எந்த அரசரை பற்றி வந்து சொல்லுவோம் அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி வந்து மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்பட்டு இருக்கும். 10 அப்படின்றது சேரர்களை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 10 சேரர்களை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. மதுரை காஞ்சி வந்து நெடுஞ்செழியனை பற்றி வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கும். மதுரை காஞ்சியில் நெடுஞ்செழியன். ஓகேங்களா. 48வது கேள்வி, ஏர் நிவர்த்தனம் பட்டிகை ஆகிய நில அளவை முறைகள் யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பல்லவர் காலம். ஏர் நிவர்த்தனம் பட்டிகை ஆகிய நில அளவை முறைகள் யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டன? பல்லவர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. 49வது கேள்வி, தமிழ் சமூகத்தில் மகளிரின் கற்பின் குறியீடாக கருதப்படும் மலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லை மலர். தமிழ் சமூகத்தின் மகளிரின் கற்பின் குறியீடாக கருதப்படும் மலர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லை மலர். 50வது கேள்வி, காஞ்சிபுரத்தில் காஞ்சி மகிழா பரிஷத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருமதி பார்வதி தேவி. காஞ்சிபுரத்தில் காஞ்சி மகிழா பரிஷத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருமதி பார்வதி தேவி. 51வது கேள்வி, பண்டைய தமிழர்களின் வணிக நடவடிக்கைகள் குறித்து சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், காவிரி பூம்பட்டினம் அனுராதாபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ஆக்சுவலாக இந்த அனுராதாபுரம் அப்படின்றது இங்கே கிடையாது, இது வந்து இலங்கையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடியது தான் அனுராதாபுரம். ஸோ காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது அனுராதாபுரம் அழைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து தப்பு தான். அதுக்கப்புறம் அல் அங்காடி மற்றும் நாள் அங்காடி என்று 2 வகை சந்தைகள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். இரவில் இயங்கக்கூடிய சந்தை அல் அங்காடி, பகலில் இயங்கக்கூடிய சந்தை நாள் அங்காடி. ஓகேங்களா. ஸோ இந்த 2 வகையான சந்தைகள் அப்படின்றது இருந்திருக்கு. அதுவுமே வந்து நம்ம படிச்சிருக்கோம். பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் இப்படின்றது கரெக்டாக அப்படின்னா இதுவுமே வந்து கரெக்டு. ஸோ இந்த இடத்துல யவனர்கள் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா. யவனர்கள் அப்படின்றது கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் வந்து குறிக்கும். கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் ரோமானியர்கள். ஸோ இவங்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இவங்களோடு தான் தமிழர்கள் வந்து வணிக தொடர்பு அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 மட்டும் வந்து கரெக்டு. 52வது கேள்வி, பசும்பொன் பாண்டியனின் யானைகளில் வெள்ளைக்கொடி பறந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகநானூறு. 53வது கேள்வி, தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாட்டு இடம் எது? தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாட்டு இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பையம்பள்ளி. தற்போது இந்த பையம்பள்ளி அப்படின்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதற்கு முன்னாடி வேலூர் மாவட்டம் பிரித்ததுனால திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது 54வது கேள்வி, தமிழ் சமூகத்தின் வாழ்மொழி மரபு எதுன்னு கேட்டிருக்காங்க. பான் மரபு, பாணர் மரபு ரெண்டுமே வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 55வது கேள்வி, சோழர் காலத்தில் கல்வி மையங்களாக விளங்கியவை எவை? சோழர் காலத்தில் கல்வி மையங்களாக விளங்கியவை எவை? எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர் எல்லாமே தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 56வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்றது கேட்டிருக்காங்க. குறிஞ்சி. ஓகேங்களா. ஸோ குறிஞ்சியும் அதாவது திணைகளும் அதற்குரிய உரிப்பொருட்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உரிப்பொருட்கள். ஸோ குறிஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா புணர்தல் கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. ஓகேங்களா. முல்லை வந்து இருத்தல், இதுவுமே வந்து கரெக்டு. மருதம் வந்து ஊடல், நெய்தல் வந்து பிரிதல் வராதுப்பா. பாலை தான் வந்து பிரிதல் வரும், நெய்தல் வந்து இரங்கல் வரும். ஓகேங்களா. பாலை வந்து பிரிதல், நெய்தல் திணைக்குரிய உரிப்பொருள் இரங்கல். ஓகேங்களா. இரங்கல். ஸோ இதற்கான பொருள் என்ன அப்படின்றதையும் வந்து சேர்த்தே பார்த்தலாம். புணர்தல் அப்படின்னா ஒன்று சேருதல் என்பது பொருள். புணர்தல் அப்படின்னா ஒன்று சேருதல்.
இருத்தல் அப்படின்னா பிரிவை பொறுத்து இருக்கிறது இருத்தல். ஓகேங்களா. ஸோ முல்லை திணையில் வந்து இருத்தல் என்பதன் உரிப்பொருள் என்ன அப்படின்னா பிரிந்து இருக்கிறது. ஓகேங்களா. பிரிந்து பொறுத்து இருக்கிறத இருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊடல் அப்படின்னா தலைவி வந்து தலைவன் மீது கோபம் கொண்டதை வந்து ஊடல்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மருத நிலத்தில் ஊடல் அப்படின்ற உரிப்பொருளோட பொருள் என்ன அப்படின்னா தலைவி தலைவன் மீது, சரிங்களா, தலைவன் மீது கோபம் கொள்ளுவதை வந்து ஊடல்னு வந்து குறிப்பிடுறாங்க. பிரிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரிதல் அப்படின்றது தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போகிறது. சரிங்களா. பிரிதல் அப்படின்றது தலைவன் தலைவியை வந்து பிரிஞ்சு போகிறது. இரங்கல் அப்படின்றது பிரிவை தாங்காது தலைவி வந்து வருந்துருது. ஓகேங்களா. ஸோ வருந்தி நிற்கிறது வந்து இரங்கல். தலைவன் வந்து பிரிஞ்சு போகிறது தாங்காமல் தலைவி வந்து வருந்தது நெய்தல் திணையக்கூடிய உரிப்பொருளாக இருக்குது. ஸோ இதில் சரியாக எது பொருந்தவில்லை அப்படின்றது கொஷினை கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4 மட்டும்தான் வந்து சரியாக பொருந்தலை. ஸோ அதற்கடுத்தது 56வது கேள்வி. கிமு 10ஆம் நூற்றாண்டில் சாலமன் மன்னனுக்கு தமிழ்நாட்டில் இருந்து கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட பொருட்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மயில் தோகை யானை தந்தம் வாசனை பொருட்கள். மயில் தோகை யானை தந்தம் வாசனை பொருட்கள். 57வது கேள்வி. 8 முதல் 13ஆம் நூற்றாண்டுகளில் ஐநூற்றுவர் என்பது யாரை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி வணிகர் சங்கத்தை குறிக்கிறது. 8லிருந்து 13ஆம் நூற்றாண்டுகளில் ஐநூற்றுவர் என்பது யாரை குறிக்கிறது? வணிகர் சங்கத்தை குறிக்கிறது. 57வது கேள்வி. பிளினி தனது நேச்சுரல் ஹிஸ்டரி என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என எதை குறிப்பிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி முசிறி துறைமுகத்தை வந்து குறிப்பிட்டார். கொர்க்கை துறைமுகத்தை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாலிமி என்பவர் கொர்க்கை துறைமுகத்தை பற்றி வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. அதற்கடுத்தது 58வது கேள்வி. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் யார் என்பது அதியமான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதியமான். 59வது கேள்வி. இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதுக்குறவை என அழைக்கப்பட்டனர். 60வது கேள்வி. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்லாம் வந்து மறக்க முடியுமா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி துவை வேட்டி. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி. 61வது கேள்வி. நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்? 3rd சங்கம் 3ஆம் சங்கத்தைச் சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. 62வது கேள்வி. சமண அறிஞர்களின் முக்கிய கல்வி மையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. சமண அறிஞர்களின் முக்கிய கல்வி மையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. அதற்கடுத்தது 63வது கேள்வி. மன்னர்களின் பட்டங்களை வந்து பொறுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த பட்டங்களை வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சோழர்கள் என்னென்ன பட்டங்களை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா சென்னி. ஓகேங்களா. சென்னி, செம்பியன், அப்புறம் கிள்ளி. ஓகேங்களா. கிள்ளி, அதுக்கப்புறம் வளவன். ஸோ இந்தந்த பட்டப்பெயர்கள்லாம் வந்து சோழர்கள் வந்து வச்சுருந்தது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேரர்கள்னு வந்துட்டோமோ அப்படின்னா ஆதவன், குட்டுவன், அதுக்கப்புறம் வானவன், இரும்புரை, லாஸ்ட் ஒன் இரும்புரை. ஸோ இந்தந்த பட்டங்கள் அப்படின்றது சேரர்களோட சார்ந்தது. லாஸ்ட் ஒன் பாண்டியர். ஓகேங்களா. பாண்டியர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. மாறன், வழுதி, அதுக்கப்புறம் செழியன். ஓகேங்களா. செழியன், லாஸ்ட் ஒன் தென்னர். ஸோ இந்த பட்டப்பெயர்கள் வந்து பாண்டியர்கள் வந்து சார்ந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பொறுத்தலாமா? பாண்டியர் அப்படின்றது செழியன் வரும். சேரர் அப்படின்றது எங்கே இருக்குது? ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. ஆதவன் இருக்கா? எங்கே இருக்குது? அப்போது சேரர் வந்து ஆதவன். ஓகேங்களா. சேரர் வந்து ஆதவன். சோழா. ஓகேங்களா. சோழர் வந்து சென்னி, செம்பியன். ஓகேங்களா. செம்பியன் இருக்காங்க? இருக்குது. அப்போது சோழர் வந்து செம்பியன்,
ஆய் அப்படின்றது திரியன். ஓகேங்களா, லாஸ்ட் ஒன் இது தான் இருக்குது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3142 என்பது சரியான விடை. 64வது கேள்வி, கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார்? கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி செங்குட்டுவன். 65வது கேள்வி, உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எதை வெளிப்படுத்துகின்றன? கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, தேர்தல் முறை, பாராந்தகன் நிர்வாகம். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் த அபோ. ஓகேங்களா, உத்திரமேரூர் கல்வெட்டு எதை வெளிப்படுத்துகின்றன? மேற்கூறிய அனைத்துமே வெளிப்படுத்துகின்றன. அதற்கடுத்தது 66வது கேள்வி, திணை அதனோட தெய்வங்கள் பொருத்த சொல்லியிருக்காங்க. முல்லை மாயோன், முல்லை மாயோன், மருதம் வேந்தன், நெய்தல் கொற்றவை, நெய்தல் வருணன், பாலை தான் கொற்றவை. ஓகேங்களா, ஸோ 3, 4, 1, 2 அப்படின்றது கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அதற்கடுத்தது 67வது கேள்வி, வட்டெழுத்து குறித்து சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வட்டெழுத்து எவால்வ்டு ஃப்ரம் திராவிட அல்லது தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அரவுண்ட் த 3rd century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. அதுக்கப்புறம் இட் அட்டைன்டு இட்ஸ் கம்ப்ளீட் ஃபார்ம் இன் த 6th century. ஓகேங்களா, ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஆனால் கீ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1 மட்டும்தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்களே. ஓகேங்களா, ஸோ 3rd ஒன் கரெக்டு. அதாவது சோழ கிங்டமில் தான் இது பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஓகேங்களா, 68வது கேள்வி, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையிலாத என்று குறிப்பிட்ட நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காஞ்சி. 69வது கேள்வி, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் மன்னர் யார்? மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன். 70வது கேள்வி, தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. தொடக்கு அப்படின்றது கழுத்தில் பூட்டி இருக்கும் சங்கிலி, கழுத்தில் பூட்டி இருக்கும் சங்கிலி என்பது சரி. ஆண்டலை அடுப்பு அப்படின்றது சேவல் வடிவமானது, இதுவுமே கரெக்டு. ஐயவித்துலாம் அப்படின்றது கண்ணை குத்தும் ஆயுதம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறானது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக ஐயவித்துலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கோட்டை, அதாவது கோட்டை மேலே ஏறி வரும்போது அந்த பகைவர்களோட தலையை திருகும் விதமாக ஒரு பொறி செட் பண்ணியிருப்பாங்க. பொறி மீன்ஸ் ட்ராப்பு. ஓகேங்களா, ஸோ அதை தான் ஐயவித்துலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயவித்துலம் அப்படின்றது கண்ணை கொத்தும் ஆயுதம் கிடையாது, தலையை திருகும் ஒரு ட்ராப்பு, பொறி. ஓகேங்களா, ஸோ அதுதான் சரியானது. ஏரி சிரால், ஏரி சிரல் அப்படின்றது அம்புகள் வாய்த்தையும் எந்திரம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது எந்திரத்தால் அம்பு வர்றது கிடையாது, கைகளாலே அம்பு வர்றது. ஓகேங்களா, ஸோ கைகளால் எரியக்கூடிய அம்பு வகையை சேர்ந்தது தான் எரி சிரல் என்பது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4 ஆர் இன்கரெக்ட். எது சரியாக இல்லை அப்படின்றத தான் கொஷினை கேட்டிருக்காங்க. 1 and 2 கரெக்டு, 3 and 4 தான் தவறானது. தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4 தான் தவறானது. அதற்கடுத்தது 71வது கேள்வி, தெய்வங்களை தொடர்புடைய நிலங்களோடு பொறுத்துக. மாயோன் அப்படின்றது முல்லை. ஓகேங்களா, மாயோன் முல்லை கரெக்டு. சேயோன்னா குறிஞ்சி, வேந்தன்னா மருதம், வருணன்னா நெய்தல். ஓகேங்களா, ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1. அடுத்தது 72வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன? நிலம், அந்த நிலத்திற்குரிய பறவைகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி பார்த்திங்க அப்படின்னா கிளி மயில். ஓகேங்களா, குறிஞ்சி கிளி மயில் என்பது சரி. முல்லை காட்டுக்கோழி, காட்டுக்கோழி அது மட்டும் இல்லை, மயிலுமே முல்லை நிலத்திற்கு வரும், இதுவுமே கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ மருதம் அப்படின்றது வானம்பாடின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. மருத நிலத்திற்குரிய பறவைகள் நாரை, அதுக்கப்புறம் நீர்க்கோழி, அதுக்கப்புறம் அன்னம். ஓகேங்களா, ஸோ இதுதான் மருத நிலத்திற்குரிய பறவைகள். நெய்தல் அப்படின்றது ஆந்தை நிலத்திற்குரிய, ஆந்தை கொடுத்துருக்காங்க, இதுவுமே கரெக்டு தான். இது கரெக்டானு தெரிலப்பா. நெய்தல் ஆந்தை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது பாலை புறான்னு கொடுத்துருக்காங்க, புறா பருந்து அப்படின்றது கரெக்டு. ஸோ 1 to 5 கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ நெய்தல் நிலத்திற்குரிய பறவை என்ன அப்படின்னா
கடற்காகம்பா. ஓகேங்களா, நீர் நிலத்திற்குரிய பறவை கடற்காகம். ஓகே, அதற்கு அடுத்தது 73வது கேள்வி. மெகாலித்திக் ஏஜ், அதாவது பெருங்கற்காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா 1300 பிசியிலிருந்து 300 பிசி வரைக்கும். 1300 பிசியிலிருந்து 300 பிசி வரைக்கும். 300 பிசியிலிருந்து ஏடி 300 பிசி வரைக்கும், அதாவது பிசி 300லேருந்து ஏடி 300 வரைக்கும் சங்கம் ஏஜை வந்து குறிக்கும். ஓகேங்களா, ஸோ மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னா 1300 பிசியிலேருந்து 300 பிசி வரைக்கும். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிராமி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, இது வந்து 400 பிசியிலேருந்து 300 பிசி வரைக்கும். இது வந்து இங்கே வரும். போஸ்ட் சங்கம் ஏஜ், அதாவது சங்கம் மருவிய காலம் அப்படின்றது ஏடி 300லேருந்து சங்கம் ஏஜ், அதாவது சங்க காலம் அப்படின்றது 300 பிசியிலேருந்து 300 ஏடி வரைக்கும் வந்தது இல்லையா. ஸோ இது முடிந்த காலம் தான் சங்கம் மருவிய காலம் அப்படின்றது தொடக்கம். ஓகேங்களா, அப்போ ஏடி 300லேருந்து ஏடி 500 வரைக்கும் சங்கம் மருவிய காலம். ஓகேங்களா, அப்போ 4321 4321 அப்படின்றது சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்தது 74வது கேள்வி. சேரர்களின் அடையாள மாலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பனம்பு. ஓகேங்களா, ஸோ சேரர்களின் அடையாள மாலை என்பது பனம்பு. அடுத்தது 75வது கேள்வி. மதுரையில் 3வது சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி முடத்திருமாறன். மதுரையில் 3வது சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி முடத்திருமாறன். 76வது கேள்வி. மன்றம் அப்படின்றது கூடுகை நடத்தும் இடம், அதாவது மீட்டிங் ஹால். மன்றம் அப்படின்றது மீட்டிங் ஹால். சப்தாங்கம் அப்படின்றது 7 பிரிவுகள். ஓகேங்களா, சப்த ஸ்வரங்கள் 7ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் சப்தாங்கம் அப்படின்றது 7 பிரிவுகள். என்பரேயம் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு அரசரோட நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய 8 பேர் கொண்ட குழு தான் அந்த என்பரேயம் அப்படின்றது. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டு. பொதியில் அப்படின்றது பொது இடம். பொதியில் அப்படின்றது பொது இடம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏக்கு 3, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 77வது கேள்வி. கபடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி முடத்திருமாறன். ஓகேங்களா, கபடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி முடத்திருமாறன். அடுத்தது 78வது கேள்வி. பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1,4 மட்டும். மீனவர், பஞ்சவர் அப்படின்றது பாண்டிய மன்னர்களோட தொடர்புடைய அந்த பட்டங்கள். ஓகேங்களா. 79வது கேள்வி. சங்ககால புலவர்கள் தங்கள் கவிதைகளை, அதாவது சங்க இலக்கிய பாடல்களை எங்கு வகைப்படுத்தினர் அப்படின்றது கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. சங்ககால புலவர்கள் தங்கள் கவிதைகளை, சங்க இலக்கிய பாடல்களை எங்கு வகைப்படுத்தினர்? மதுரையில் வகைப்படுத்தினர். அடுத்தது 80வது கேள்வி. பின்வரும் அளவைகளை வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாழிகை வட்டில். நாழிகை வட்டில் அப்படின்றது எதை வந்து குறிக்கிறது அப்படின்னா நேர அளவை வந்து குறிக்கிறது. 4th ஒன் வந்து வரும். அதற்கடுத்தது நாழி அப்படின்றது சிறிய அளவை வந்து குறிக்கிறது. நாழி அப்படின்றது சிறிய அளவை குறிக்கிறது. அம்பாரம் அப்படின்றது பெரிய கொள்ளளவை வந்து குறிக்கிறது. அம்பாரம் பெரிய கொள்ளளவு. பதக்கு அப்படின்றது கொள்ளு அளவை வந்து குறிக்கிறது. பதக்கு அப்படின்றது கொள்ளு அளவை வந்து குறிக்கிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1க்கு 4, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு வந்து 3. ஓகேங்களா. 81வது கேள்வி. கரிகால சோழன் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி கல்லணை. பின்வருவனவற்றில் சங்ககால துறைமுக நகரம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. புகார் துறைமுகம், கொர்க்கை துறைமுகம், தொண்டியும் துறைமுகம் தான். உறையூர் அப்படின்றது துறைமுகம் கிடையாது, இது வந்து தலைநகரம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து தவறான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. துறைநகரம் அல்லாதது எது அப்படின்னா உறையூர் அப்படின்றது துறைநகரம் கிடையாது, இது வந்து தலைநகரம். ஓகேங்களா. 83வது கேள்வி. ஒரு களம் என்பது எத்தனை கிலோகிராமுக்கு சமம்? 28 கிலோகிராமுக்கு சமம். ஒரு களம் அப்படின்றது 28 கிலோகிராமுக்கு வந்து சமம். 84வது கேள்வி. கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரம்மகிரியில் நிறுவப்பட்டது. கிபி 470ஆம் ஆண்டு
தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்மகிரியில் நிறுவப்பட்டது. அடுத்தது 85வது கேள்வி. இந்தியாவிற்கு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ரோமானிய நாணயங்கள் எந்த உலோகத்தால் தயாரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வெள்ளி உலோகத்தால் வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. ரோமானிய நாணயங்கள் வெள்ளி உலோகத்தால் வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. அதற்கடுத்தது 86வது கேள்வி. ரோம பேரரசு உருவாவதற்கு முன்பே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததாக கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி இப்ராஹிம் குஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்தது 87வது கேள்வி. ஆதாரங்களின்படி தென்னிந்திய மக்கள் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? ஆதாரங்களின்படி தென்னிந்திய மக்கள் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாமிரம். 88வது கேள்வி. சுடுமண் உருவக்கலை வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நியோலித்திக் ஏஜ், புதிய கற்காலத்தை சேர்ந்தது. சுடுமண் உருவக்கலை வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலத்தை சேர்ந்தது? புதிய கற்காலத்தை சேர்ந்தது. 89வது கேள்வி. இடைப்பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனித்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், கருவிகள் அளவில் சிறியதாக இருந்தன. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. அதுக்கப்புறம் அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு. முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்றது தவறானது. இடைப்பழங்கற்காலத்தில் முதுமக்கள் தாழிகள் அப்படின்றது எதுவும் கண்டறியப்படலை. அதுக்கப்புறம் உணவு பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டது அப்படின்றதுக்கான எந்த சான்றுமே வந்து கிடைக்கல. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டானது. அடுத்தது 90வது கேள்வி. தமிழகத்தில் ரோமானிய குடியரசு கால நாணயங்கள் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? தமிழகத்தில் ரோமானிய குடியரசு கால நாணயங்கள் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரூரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. 90வது கேள்வி. கிரேக்க மருத்துவர் இப்போக்ரேட்டஸ் இந்திய மருந்து என்று எதை குறிப்பிட்டார்? கிரேக்க மருத்துவர் இப்போக்ரேட்டஸ் இந்திய மருந்து என்று எதை குறிப்பிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிளகுவை வந்து குறிப்பிட்டார். சரிங்களா? ஸோ இந்த மிளகு அப்படின்றது இன்னொரு பெயரால் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யவனர்கள் பிரியம். சரிங்களா? ஸோ யவனர்களின் பிரியம் அப்படின்றது மிளகுவாக வந்து இருந்திருக்கு. இதுதான் இப்போக்ரேட்டஸ் இந்திய மருந்து அப்படின்றது குறிப்பிட்டிருக்கார். அதற்கடுத்தது 91வது கேள்வி. பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஊர், ரெண்டாவது கூற்றம், மூன்றாவது வந்து நாடு, நான்காவது வந்து மண்டலம். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் 1, 3, 2, 4. ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது, 1, 3, 2, 4. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 91 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இந்த யூனிட் 6க்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரேங்க்கில் வந்து முன்னாடி போகிறதுக்கு இந்த யூனிட் 6 அப்படின்றது நமக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.